Hi students, welcome back to learning journey. திடீர் புளி சாதம். நாக்குக்கு எப்பவுமே சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு ஷோ எதை பார்த்தாலும் எந்த சமையல் பார்த்தாலும் போர் அடிக்குதே அப்படின்னு நினைக்கிறப்ப நாக்குக்கு ருசியாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த திடீர் புளி சாதம் சீக்கிரம் பண்ணிடலாம். எப்படின்னா சாப்பாடு மட்டும் சமைச்சு ஒரு பெரிய தட்டுலேயோ பெரிய குண்டாலேயோ நம்ம கொஞ்சம் எண்ணெயை பரப்பிட்டு அந்த சாப்பாடை உதிரி உதிரியாக ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சரிங்களா? வாண்ட்லி அதாவது வடை சட்டியை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி அந்த நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா புளி கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக புளி கரைச்சி வச்சுக்கணும். அதில் தனி மிளகாய் தூள் சொல்லுவாங்க இல்லையா, மிளகாத்தூள், அப்புறம் எந்த பிராண்டுனாலும் பரவாயில்ல, சாம்பார் தூள் எந்த பிராண்டுனாலும் பரவாயில்ல, மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், மஞ்சப்பொடி, உப்பு. சில பேர் பெருங்காயம் போட்டுக்கலாம். சில பேருக்கு பெருங்காயம் பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். வடை சட்டியில் இதெல்லாம் கரைசல் புளி கரைசல் வச்சுட்டு நல்லெண்ணெயை கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு அதில் நிலக்கடலை ஒரு 12-13 நிலக்கடலையை போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வேண்டாங்கிறவங்க இந்த நிலக்கடலைக்கு அப்புறம் அந்த புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதில் தனி மிளகாய் தூள், சாம்பார் தூள், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டிருக்கோம், பெருங்காயம் அப்படி போடலாம். சில பேர் வெங்காயம் பூண்டெல்லாம் வேணும்னா இந்த நிலக்கடலையோடு சேர்ந்து வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த கொழுக்குன்னு வச்சுருப்போம் இல்லையா, கொஞ்சம் கெட்டியான நல்லா கரைச்சி வச்சுருப்போமே புளித்தண்ணி நல்லா குளுன்னு இருக்கணும். அதில் சாம்பார் பொடி, அதில் தனி மிளகாய்த்தூள் அதாவது மிளகா பொடி சொல்லுவோம் இல்லையா, அது மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே அந்த நல்லெண்ணெயில் வதங்கியிருக்கும் இல்லையா. சில பேருக்கு ஒன்லி நிலக்கடலை பிடிக்குன்னா நிலக்கடலை வறுத்து வச்சுருப்பாங்க அந்த இதில் வானிலையில். அதில் புளி அப்படியே அந்த புளிக்கரிசலோடு என்னென்ன கலந்துருக்கோமோ அதை போட்டு வதக்கி அது அப்படியே சில பேர் அதில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் பூண்டு, அது அவங்கவுங்க இஷ்டம் இந்த நிலக்கடலையோட. சரிங்களா? சரி, அது சொல்ல மறந்துட்டேன். இந்த கருவேப்பிலையும் இந்த நிலக்கடலையோட கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதை போட்டு அந்த கொழுன்னு இருக்கும் இல்லையா, கெட்டியாக நம்ம கரைக்கிறப்பவே புளியை கொஞ்சம் கொழுன்னு பண்ணிக்கணும். தண்ணியாக வேண்டாம், ஜாஸ்தி டைம் எடுக்கும் கொதிக்க. ஸோ இந்த கொழுன்னு அதை ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் இது தொதன்னு அப்படியே கொதிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு வெல்லம் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கலந்துக்கலாம். சரிங்களா? சாப்பாட்டோட கலந்து சாப்பிட்றப்ப அப்பளம் வறுத்துட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.